பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு எல்லா மகிமையும் மகத்துவமும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமென். என் அன்புக்குரிய உடன் ஊழியர்களே, சகோதர சகோதரிகளே, நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துவதை அறிந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக ஒரே ஒரு நிமிடம் உட்கார்ந்தவாறு தலைகளை மாத்திரம் தாழ்த்தி தேவனுடைய பிரசன்னத்தை நம் மத்தியிலே உணர்வோம். தேவனுடைய பிரசன்னத்தை நம் அன்போடு வரவழைப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எங்களை நிறைப்பும். நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, வந்தாளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பனிமழை போலவே நீர் வந்திறங்கிடும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, ஜீவ தண்ணீராகிய உம்மிலே நாங்கள் வாஞ்சையாயிருக்கிறோம். அக்னியாக எங்கள் மத்தியிலே இறங்கிடும். எங்களுடைய ஆன்மீக தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய திருமுகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். உம்முடைய திருமுகத்தை, இயேசுவின் முகத்தை, பிதாவாகிய தேவனுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அப்பொழுது நாங்கள் பிரகாசிக்கப்படுவோம் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய முகம் இப்பொழுது எங்கள் யாவர் மேலும் பிரகாசிப்பதாக. என்னோடு இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யாவர் மீதும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஷெகினா மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும், எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். எல்லா மகிமையையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு மன்றாடுகிறேன் பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய இரக்கங்களும் அவருடைய உன்னதமான மகிமையின் வெளிச்சமும் உங்கள் யாவர் மீதும் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தரை நான் பிரார்த்திக்கிறேன். இப்போ வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம்
திருப்பிக் கொள்வோம். முதலாவது வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவை நினைத்தருளினார். ஆங்கிலத்தில் படிப்பீர்களானால் God remembered Noah. God remembered Noah. தேவன் நோவாவை மறந்து விட்டாரோ? அதே விதமாகத்தான் நாம் கேள்வி கேட்க துடிக்கிறோம். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஒரு ஊழியர்கள் கூட்டம் என்று என்னை அழைத்திருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உடனே நான் திரும்ப எத்தனித்தேன். ஆனால் என்னுடைய முன்னாள் மாணவர், இப்பொழுது ஒரு பாஸ்டராக இருக்கிறவர்கள், இன்னும் ஒரு சிலர் என்னை அதிகமாய் அறிந்தவர்கள் முன் வந்து முழங்கால் படியிட்டு விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் என் கரத்தை வைத்து அவர்களுக்காக ஜெபித்தேன். உடனே ஒரு டாக்ஸியை புக் பண்ணி திரும்பினேன். ஆனால் நான் எவரையும் குற்றப்படுத்துவதில்லை. ஏன் நேர்ந்தது என்று தெரியாது. அன்று இரவு சாதாரண ஒரு வயிற்று வலியாக ஆரம்பித்த, அந்த சிறிய அளவில் ஆரம்பித்த வலி அடுத்த 24 நாட்கள் என்னை மரணத்தின் பாதையின் வழியாய் கடந்து போன பொழுது அங்கலாய்த்தேன். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள், 60 ஆண்டுகளுக்கு மேலாக உமக்கு ஆண்டவர் என்னால் அறிந்த வரையில் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்தேன். நான் மறக்கப்பட்டு போனேனோ? அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த வேளையில் தான் அநேகர் ஜெபித்தீர்கள். என் அன்பு மகளும் மருமகனும் போராடி ஜெபித்தார்கள். கர்த்தர் மனம் இறங்கினார். உங்களோடு இந்த காலை வேளையில உங்களோடு முகமுகமாய் பேசி ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் என்னை நினைத்தருளினார். யார் கேட்டது இந்த கேள்வி? நோவாவினுடைய மனைவி பிள்ளைகள். ஏன்? நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறபடி நோவா 600 வயதான பொழுது, அந்த வருஷத்தில் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, இப்பொழுது மழையின் உச்சக்கட்டம், பூமி எங்கும் நீரால் சூழப்பட்டு விட்டது. இப்பொழுது பேழை அல்லது கப்பல் மிதக்கிறது. முதலில் நன்றாய் இருந்தது. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் இன்பமாய் இப்பொழுது அவர்கள் காப்பாற்றப்பட்டதை நினைத்து ஆண்டவரை துதித்தார்கள். கப்பல் உயர்கிறது, உயர்கிறது, உயர்கிறது. இப்பொழுது ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். எல்லா பிராணிகளும் அழிந்து போகிறது. ஆனால் இப்பொழுது நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் காப்பாற்றப்பட்டு இப்பொழுது பூமிக்கும் ஆகாயத்திற்கும் வானத்திற்கும் நெருங்கி அவர்கள் காணப்படுகிறார்கள். நன்றாய்த்தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் சற்று படித்து பாருங்கள். அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நோவா 601வது ஆண்டு ஆன பொழுது 2வது மாதம் 27ஆம் தேதி. அப்படியானால் 1 வருடமும் 10 நாட்களும், 1 வருடம் 10 நாட்கள் இப்பொழுது பேழைக்குள்ளாகவே அடைக்கப்பட்டிருக்கிற நோவாவுடைய குடும்பத்தினர் கேட்டிருக்க வேண்டும். எத்தனை நாட்களுக்கு இந்த உணவு? அன்றைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட உணவு எத்தனை நாட்களுக்கு உண்டு நாங்கள் உள்ளே உறங்க போகிறோம்? எத்தனை நாட்களுக்கு அடைக்கப்பட்டு சூரியனை காணாது, சந்திரனை காணாது, நட்சத்திரங்களை காணாது, செடி கொடி மரங்களை காணாது அடைக்கப்பட்டிருக்கிறோமே என்று அங்காய்த்தார்கள். என் அன்புக்குரியவர்களே,
அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது மிக கடினமான நாட்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஆண்டுக்கு மேலாக அடைக்கப்பட்டிருக்கிறோம். பல வேளைகளிலே நம்மை அறியாமல் விட்டு விடுகிறோம். தேவன் மறந்தாரோ? சில மாதங்களுக்கு முன்பதாக நிலக்கரி சுரங்கத்திலே வட இந்தியாவிலே ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. அதன் விளைவாக அநேகர் உள்ளே சிக்கிக் கொண்டார்கள். மீட்பு பணி ஆரம்பித்தது. ஒரு நாள் போயிற்று, 2 நாள் போயிற்று. உறவினர்கள் நம்பிக்கை இழந்தார்கள். எங்கே உங்களுடைய கனவு? இப்பொழுது மீட்பு பணியினர் சில உடல்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். சிலர் மரித்து சடலங்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ அரைகுறை உயிராக காப்பாற்றப்பட்டு விட்டார். எல்லாரும் வெளியே வந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனைவியின் கதறல், என் கணவன் எங்கே? என்னுடைய கணவன் எங்கே? அதே வேளையிலே உள்ளே சிக்கி இருந்த ஒரு மனிதன் எப்படியோ சுவாசிக்க காற்று கிடைத்ததுனாலே மூச்சு விட்டு கொண்டே இருந்தான். 3வது நாள் கடந்தது, 4வது நாளும் கடந்தது. அவனோ, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களோ, கடவுளே நீ எங்கே இருக்கிறாய்? இங்கேதான் அந்த மண்ணுக்குள்ளேயே நான் மறிக்க வேண்டும் கதறினான். 5வது நாள் அவனுடைய முனகலை கேட்டார்கள். அரை குறை உயிரோடு போராடி கொண்டிருக்கிற அவனை மீட்டு வெளியே கொண்டு வந்தார்கள். அவன் மருத்துவமனையிலே உயிரோடு எழுப்பினான். அவள் முதலாவது ஒரு கேள்வியை கேட்டார்கள், எப்படிப்பா உணர்ந்தாய்? எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், ஆனால் கடவுள் என்னை மறக்க மாட்டார், கடவுள் என்னை மறக்கவே மாட்டார் என்று அங்கலாய்த்தேன். ஒரு வெளிச்சம் தோன்றினது. வெளியே இருக்கிறேன். ஆம், பாருங்கள், அதே விதமாகத்தான் அந்த நாளுக்காய் காத்திருக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்காய் காத்திருக்கிறோம். ஒரு மாதம் நன்றாயிருந்தது. ஆனால் 1.5 ஆண்டுகள் கடந்து போகிறபடினாலே என்ன செய்வோம் என்று கதறாதிருங்கள். ஏனென்றால் நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சகோதரா, சகோதரியே, எதற்காய் நாம் காத்திருக்கிறோமோ, ஒரு நாளும் தேவன் நம்மை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே என்று எபிரேயர் 6:10 சொல்கிறது. அவர் மறக்கவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு, கொண்டாட்டம், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். ஆனால் சிவந்த சமுத்திரம் அருகே வந்த பொழுது அங்கே ஒரு தடை. எப்படி தாண்டி செல்வது? இந்த பெரிய சிவந்த சமுத்திரத்தை நீச்சல் அடித்து கடக்க முடியுமா? எங்களுடைய உடைமைகளோடு எப்படி கடக்க முடியும்? இந்த அங்கலாய்த்த பொழுது பின்னிட்டு பார்க்கிற வேளையிலே எகிப்தின் இராணுவம் பறந்து வருகிறது. மோசே பார்த்து கூக்குரலிட்டார், மோசே, ஏன் எங்களை கொண்டு வந்தாய்? ஏன் எகிப்திலே கல்லறைகள் இல்லையா? ஏன் எங்களை கொண்டு வந்தாய்? மோசேக்கு விரோதமாய் கதறினார்கள். அந்த வேளையில் தான் மோசே தேவன் நோக்கி பார்த்தான். இப்பொழுது மோசையை பார்த்து தேவன் கேட்டார், மோசே, என்னப்பா ஏன்ட்டு கூப்பிடுற? உன் கையில நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய அதிகாரத்தை நான் உன் கையிலே கொடுத்திருக்கிறேன். நீ சமுத்திரத்தை பிளந்து விடு. தேவன் பிளக்கவில்லை. மோசே தேவன் சொன்னார், நீ சிவந்த சமுத்திரத்தை பிளந்து விடு. உன் கோலை உயர்த்து, உன் கையை நீட்டு. இந்த வார்த்தையை அதிகமாய் உணர்த்திற்று. அதிகாரம் உங்கள் கையிலே. என் அருமை சகோதரா, ஆவியானவருடைய வரங்கள் உங்கள் கையிலே.
அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற உன்னதமான தேவவரம் உங்கள் கையிலே என் அன்பா பயன்படுத்து. மோசே விசுவாசித்தான், தன்னுடைய கோலை எடுத்தான், சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான், சிவந்த சமுத்திரம் பிளந்தது. இதைத்தான் நாம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11 முதல் 28 வரைக்கும் படித்து பாருங்கள். அதை படிக்க படிக்க நமக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கு உங்களோடு நான் தைரியமாய் பேசுகிறேன். அதிகாரம் நம் கையில். இந்த கொரோனா என்கிற இந்த சமுத்திரத்தை பிளந்து நம்முடைய ஜனங்களை ஆண்டவருக்கு வழிநடத்துகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனம் கலங்காது, சீக்கிரம் செய்வார். வேதம் சொல்கிறது, அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். நியாயாதிபதி உங்களையும் என்னையும் மறக்க விடாது. ஆனால் இந்த கடினமான ஒரு ஆண்டு நோவாவினுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, ஏனென்றால் அவர்கள் தேவனோடு நடந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்றுதான் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே படிக்கிறோம். தேவன் நோவாவோடு சஞ்சரித்தார், நோவாவோ தேவனோடு சஞ்சரித்தான். ஆனால் அவனுடைய மனைவி பிள்ளைகள் தேவனோடு உறவு கொள்ளத்தக்கதாக. என் அன்புக்குரியவர்களே, இந்த அடைக்கப்பட்டிருக்கிற நாட்கள், இந்த குடும்பத்தாருக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? அதைத்தான் நான் சுருக்கமாக சொல்லி உங்களோடு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, பாதுகாவல், God's protection. இந்த ஒரு ஆண்டு அல்லது 1.5 ஆண்டுகள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவன் பாதுகாவலாய் இருந்தார், இருக்கிறார், இன்னமும் இருப்பார். ஆனால் நன்றா யோசித்து பாருங்கள். 6வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ, உலகத்தாரை பார்க்கிறார் தேவன், அக்கிரமம் வானபரியந்தம் எட்டிற்று. ஆகவே தேவனுடைய இருதயம் உடைந்தது. தேவன் மனிதனை பூமியிலே உருவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். நான் இப்பொழுது சர்வத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அழித்து போடுவேன் என்று தேவனுடைய உள்ளம் கதறின பொழுது அவருடைய கண்கள் ஒரு மனிதன் மேல் விழுந்தது. அவர் பூமியை பார்த்தார், அவர் தன்னோடு நடக்கிற நோவாவை பார்த்தார். அவர் 8ஆம் வசனத்தில் நோவாவுக்கோ, நோவாவுக்கோ. சகோதர சகோதரிகளே, அநேகர் இன்னைக்கு பாடுபட்டு தங்களுடைய ஜீவனை இழக்கிற இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கிருபை இறங்கிற்று. கலங்காதிருங்க. அவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் பாதுகாக்கிற தேவன். எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளே மறைத்து காத்துக் கொள்கிறதோ, அப்படியே அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அவர் நம்மை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்திருக்கிற ஒரு தேவன். ஆகவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் பாதுகாவல். நம்முடைய பாதுகாவல் எங்கே இருக்கிறது? உன்னதமானவருடைய மறை, சர்வ வல்லவருடைய நிழல். இப்பொழுதும் அதே நிழலை நான் உணர்கிறேன். நம் யாவர் மீதும் அவருடைய சிறகுகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். கலங்காதீர்கள். மாத்திரமல்ல, 2வதாக தேவன் இந்த குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு இல்லற வாழ்க்கை. நோவா 500 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அழைத்தார். நோவா, நான் உலகத்தை சங்காரம் பண்ண போகிறேன், ஆனால் உன்னையோ என் கண்களிலே நான் நீதிமானாக கண்டேன். என்ன அருமையாக இருக்கிறது பாருங்கள். உன்னையோ எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். உலகத்தார் துன்மார்க்கத்தில் ஜீவிக்கலாம், ஆனால் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உனக்கோ என் கண்களிலே கிருபை. கலங்காதிருங்கள். இன்று
என்னோடு இணைந்திருக்கிற என் சகோதரி நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய கிருபை உங்கள் மேலும் உங்கள் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தார் மீதும் நிச்சயமாகவே இறங்கி இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். அவரே நம்முடைய பாதுகாவல். ஆனால் 600வது ஆண்டு வரைக்கும் 100 ஆண்டுகள் நோவாவினுடைய வேலை என்ன? ஓடினான், கிராமம் கிராமமாக தெரு தெருவாக பிரசங்கித்தான். மனம் திரும்புங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். நீதியை பிரசங்கித்த நோவா, தேவனுடைய நீதியை, தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து பிரசங்கித்த நோவா, அவனுக்கு ஓய்வே இல்லை. காலைதோறும் கப்பல் கட்ட வேண்டும். கப்பலை கட்டி தேவன் சொன்னபடி அவர் என்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்தாரோ அதே ஸ்பெசிபிகேஷன் படி எல்லாவற்றையும் கவனமாய் கேட்டு அதை அறிந்து அப்படியே இரவும் பகலாய் வேலை செய்கிறான். குடும்பத்தாரோடு நேரம் செலவழிக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அவனை வந்து இரவிலே தூங்கும் போது பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். எப்படி பேசுவது? அப்படித்தான் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் ஊழியம் செய்தீர்கள், உழைத்தீர்கள், இரவு பகலாய் ஓடினீர்கள். உங்களுடைய குடும்பத்தாரோடு இன்பமாய் நேரம் செலவழிக்க உங்களுக்கு கால அவகாசம் கிடைக்கவில்லை அல்லவா? இந்த நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் குடும்பத்தாரோடு கூட, என்னுடைய அன்பு பிள்ளைகளோடு கூட, பேர பிள்ளைகளோடு கூட உறவாடும்படியான கிருபையை கொண்டு அதுவே தான் என்னை தடுத்து நிறுத்தினார். சில நாட்கள் அடைத்து வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த அடைக்கப்பட்ட நாட்களிலே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முறுமுறுப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? just to realize God's protection around us. God's protection around us. Fear not. Tahu mazaral liako la rahu nama sotu kalabadi akaba tahuli akaba. In my spirit I feel the gentle embrace of the wings of the Almighty cover every one of you and your family. கலங்காதிருங்கள். ஒன்றும் உங்களை தொட்டாது, ஒன்று உங்களை தொடாது. ஏனென்றால் அவருடைய கண்கள் உங்கள் மேல் பதிந்து இருக்கிறது. அவருடைய கண்களிலோ தேவனுடைய கிருபை கிடைத்தது. போகட்டும். 2வதாக, அடைக்கப்பட்ட நாட்களில் எதை அனுபவித்தார்கள்? குடும்பத்தாருடைய ரட்சிப்பு. இதுவரைக்கும் நோவா உலகமெல்லாம் பிரசங்கித்தான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தாரோடு அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக தேவனோடு நடக்கிற அனுபவத்தை பகிர்ந்து அவர்களையும் இந்த வழியிலே கொண்டு வரும்படியான ரட்சிப்பின் பாதைக்கு நோவா தன் மனைவியையும் பிள்ளைகளையும் வழி நடத்தக்கூடிய ஒரு நாட்கள். எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்கள். இந்த நாட்கள் கொடுக்கப்படாது இருக்குமே. ஆனால் நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அவன் தேவனோடு போய் விடுவான். குடும்பத்தாரை பற்றி என்ன? தகுவும் மாசாலியா லக்கந்துரபானியாலா. நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ஆண்டவரை சேவித்தீர்கள், சேவிக்கிறீர்கள், சேவிப்பீர்கள். ஆனால் நாம் எதை மறந்து விடுகிறோம்? நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காய் நேரம் செலவழிக்கிறோமா? அதைத்தான் இந்த நாட்களிலே கர்த்தர் என்னை அதிகமாய் உணர்த்தினார். இரண்டாம், கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருப்பது எதற்காக? அது நம்முடைய உத்தரவாதம். அவர்களையும் ஆண்டவருக்குள் ரட்சிப்பிற்குள் கொண்டு வந்து அவர்களையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஆயிற்றே. அதை மறந்து உலகத்தாருக்காக ஓடுகிறோம், உலகத்தாருக்காக ஜபிக்கிறோம். நல்லதுதான், அது கர்த்தருடைய கட்டளை. ஆனாலும் என் குடும்பம், யோசுவா சொன்னானே, யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமோ வென்றான். நானும் என் வீட்டாருமோ வென்றான்.
எனக்கு வந்த கொரோனா என்னுடைய பேரனையும் தாக்கிட்டு, என்னுடைய மருமகளையும் தாக்கிட்டு அங்கலாய்த்தேன். ஆண்டவரை, என் நிமித்தமாக என் பிள்ளைகள் பாடுபடக்கூடாது. இந்த நாட்களிலே கர்த்தர் குடும்பமாக எங்களை சேர்த்தார். ஜெபிக்க, கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆகவே அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது கவலை அல்ல. அடைக்கப்பட்டிருப்பது is for God's protection, is for God's salvation unto every member of our family, every member of the family. கரம் உயர்த்தி மோசே சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததை போல நம்முடைய கரத்தை உயர்த்தி நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் இந்த நாட்களில் குடும்பமாக ரட்சிக்கப்பட, குடும்பமாக ஆண்டவரோடு ஆராதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரோடு நடக்க, ஆண்டவரை அனுபவிக்க, ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்கள். கலங்காது. ஆனால் நம்முடைய கப்பல் எது, நம்முடைய பேழை எது? அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக எழுதுகிறார். விசுவாச கப்பல். மூன்றாவதாக, God's gift of faith begins to operate in your life during this lockdown period. Fear not. பாருங்கள், தேவனுடைய உக்கிர கோபாக்கினை இறங்கிற்று. தேவனுடைய உக்கிர கோபாக்கினை எங்கே இறங்கிற்று? கல்வாரி மலையில இறங்கிற்று. தேவன் சர்வ பூமியையும் நான் நிக்கிரகம் பண்ணுவேன். ஏனென்றால் மனிதர்கள் பாவத்திலே வாழ்ந்து உலகத்தார் இன்றைக்கு தேவனை தூஷித்து பலவிதமான காரியங்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே தேவன் மகா உக்கிரமாய் இறங்கினார். எதற்காக? நம்முடைய பாவத்தின் நியாயத்தீர்ப்பை கொடுக்கும்படியாக. அதைத்தான் மத்தேயு 27:46 படித்து பாருங்கள். அங்கே நமக்காக நஸ்ரேயனாகிய இயேசு சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். 6வது மணி நேரம் முதல் 9வது மணி நேரம் வரைக்கும் ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று. என்ன அந்தகாரம்? பாவத்தின் அகோரம், சர்வலோகத்தின் பாவம். எப்பொழுது தேவனுடைய உக்கிர கோபாக்கினை இறங்கி வருகிறது, சர்வத்தையும் அழித்து தன்னுடைய குமாரனை விடுவித்து கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அழகாக எழுதுகிறார், சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை அர்ப்பணிக்கிறார். தேவனுடைய முகத்தை காண முடியாதபடிக்கு அந்தகாரத்தின் அதிகாரம், பிசாசினுடைய அதிகாரம், மரணத்தின் அதிகாரியாக பிசாசானுடைய போராட்டம். வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:10-11 தேவனோ நம்முடைய கோபாக்கினையை தன்னுடைய குமாரனாக இயேசுவின் வரப்பண்ணினார். அவர்தான் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை நொறுக்க சித்தமாகி அவருடைய திருமுகத்தை காணக்கூடாதபடிக்கு மறைக்கிற அந்த உலகத்தின் பாவத்தை அங்கே சுமத்தினார். ஆம், அப்பொழுதுதான் அவர் கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். ஆம், அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தமஸ்குக்கு போகிற வழியிலே காண்கிறார். எப்படி இயேசு பாடுபட்டார், சிலுவையை சுமந்தார், அடிக்கப்பட்டார், சர்வலோகத்தின் பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை செலுத்தினார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்து கொண்ட பொழுதுதான் அவன் எழுதுகிறான், என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவால் நான் பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 பேசுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது, அங்கிருந்து தான் நமக்கு அடைக்கலம் வருகிறது. காரணம் என்ன? ஏசாயா அழகா எழுதி வைத்தார், நம்முடைய அக்கிரம் நிமித்தம், நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவர் காயப்பட்டார். நமக்கு தேவனோடு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தேவனுடைய உக்கிர கோபாக்கினை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவர் நமத்திலே வெளிப்படுகிறார். உங்களுடைய குடும்பத்தாரை ரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்துவார், கலங்காதீர்கள். ஆனால் நாம் பெற்றிருக்கிற இன்பம் பெருக என் குடும்பம், அதற்கு பிறகு பெருகை வையும்.
அன்புக்குரியவர்களே, inside the ark, first of all, they had the protection. Inside the ark, they had the salvation. Inside the ark, they had a hope of tomorrow. ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். நடத்துங்கள். வெகு சீக்கிரமாய் கிறிஸ்து வருகிறார். அவருடைய வருகைக்கு முன்பான அடையாளத்தை நாம் காண்கிறோம். அதனால் தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த ரட்சிப்பை சுலபமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பாடுபட அவசியமே இல்லை. சொல்லுங்க, அப்பா நீ பாடுபட வேண்டாம். காரணம் என்ன? எபேசியர் 2:8 படித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் மற்றவர்களுக்காக என்ன செய்கிறோம்? அன்போடு பேசுகிறேன். தயவாக இந்த நாட்கள் நம்முடைய குடும்பத்தாருக்காக கதறுவது, குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக தேவன் நோக்கி மன்றாடுகிற நாட்கள். கடைசியாக இப்பொழுது அதனுடைய விளைவு என்ன? இந்த ஜல பிரளயத்தினுடைய முடிவு என்ன? விளைவு என்ன? 8வது அதிகாரம். இப்பொழுது தேவன் காற்றை வீச, 1வது வசனத்தினுடைய 2வது பாகம், தேவன் பூமியின் மீது காற்றை வீச பண்ணினார். இதைத்தான் நான் உங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு காற்று வீசுகிறது. இந்த காற்று என்பது வேதாகமத்திலே நீங்கள் நான் அறிந்திருக்கிறபடி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு காரியம். ரட்சிப்பிற்குள் வழிநடத்தப்பட்ட பிறகு இப்பொழுது ஒரு காற்று வீசுகிறது. இந்த காற்று வீச வீச தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இந்த காற்றை நாம் அதிகமாய் படித்திருக்கிறோம், அதிகமாய் விசுவாசித்து அதை உணர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் நான் சில ஆண்டுகள் முன்பதாக எருசலேமில் இருக்கிற ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவரை திறந்து வைக்கிற நாட்கள் அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கூட்டம் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது. டாக்டர் பால் என்னை பார்த்து, அங்கிள் பி த எம்சி, நடத்துங்கள் என்று சொன்னார். ஆரம்ப ஜெபத்தை நடத்தி முடித்த உடனே இப்பொழுது தேவன் நம்மத்திலே இருக்கிறார் என்று சொன்னேன். அவ்வளவுதான். ஒரு காற்று அடித்தது பாருங்கள். ஜன்னல்கள் எல்லாம் உடையக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் காற்று அடித்தது. நான் டாக்டர் பாலை பார்த்து, நீங்கள் தான் நடத்துங்கள் என்று சொன்னேன். காரணம் என்ன? ஒவ்வொரு ஜெபகோபுரமும் ஆரம்பிக்கப்பட்டது தேவனுடைய காற்றினாலே. ஆகினால் தான் இன்றைக்கு ஜெபகோபுரங்கள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. சரி, போகட்டும். இந்த காற்றை குறித்து நாம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? பெந்தைக்கோஸ்தே நாளிலே அது 120 பேரும் கூடி வந்திருந்த பொழுது, நீங்கள் அநேகர் 40-50 பேர் அநேக நாட்களாக கூடி வருகிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வரப்போகிற நாட்களிலே இந்த அக்கினி ஆகிய காற்று வீச போகிறது. அந்த காற்று வீசின உடனே இப்பொழுது அந்த வீடு முழுவதும் நிறைந்தது, தேவ மகிமையினால் நிறைந்தது. இதைத்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் இன்றைக்கு சிறிய வார்த்தை தான் கொடுக்க போறேன், எனக்கு அதிகமாய் ஆயத்தப்படுத்த முடியாவிட்டால் இந்த பெரும் காற்று வீச வேண்டும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து இறங்கின காற்று, அது பூமியிலிருந்து வந்த காற்றானால் வித்தியாசம். ஆனால் இப்பொழுது பரலோகத்தின் காற்று பூமியின் மேல் இறங்குகிறது. பூமியின் மேல் இறங்கின உடனே பூமி காய ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த காற்று கொண்டு வந்த 2 காரியங்கள். ஒன்று, அக்னிமயமான நாவுகள். அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அங்கு இருந்த அத்தனை 119 பேர் அல்ல, 120 பேர் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ஆண்டவரே, இந்த பெருங்காற்று எங்களுக்குள்ளும், எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளும், எங்களுடைய உற்றார் உறவினர் குடும்பத்தார் யாவருக்குள்ளும் இறங்க வேண்டும் என்று அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த நாள் ஒரு மகிமையின் நாள். ஒரு பெருங்காற்று உங்களுடைய குடும்பங்களுக்குள் வீசும். கலங்காதிருங்க. இந்த பெரும் காற்று வீசின உடனே
ஒரு அக்னி, ஒரு பரலோகத்தின் அக்னி, ஒரு பரிசுத்த அக்னி உங்கள் மேல் இறங்கும். இந்த கொரோனா நோயினால கஷ்டப்பட்ட நாட்களில் ஆண்டவர் எனக்கு ஒரு 3 வார்த்தைகளை கொடுத்தார். 3 வார்த்தைகள். ஒன்று பியூரிஃபிகேஷன், இரண்டாவதாக sanctification, மூன்றாவதாக பெர்ஃபெக்ஷன். இதை நான் அடுத்த நாளில் என் வேதத்தை நான் திறந்து படிக்கும் பொழுது 7வது அதிகாரம் 1வது வசனம், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க வேண்டும். நான் கேட்டேன், ஆண்டவரே இன்னுமா? ஆம், நீ 60 ஆண்டுகள் ஊழியம் செய்ததுனால நீ பரிசுத்தமாக்கப்பட்டு நினைக்காதே. முதலாவது நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்னுமா ஆண்டவரே? ஆம், இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பொன் எவ்வளவாய் சுத்திகரிக்கப்படுகிறதோ அவ்வளவாய் அது மிளரும். ஆக இந்த நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள். சுத்திகரித்துக் கொண்டு என்ன கவனிங்க, உங்களுடைய அசுசியும் நீங்க, ஆங்கிலத்தில் be sanctified. இப்பொழுது ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நீ பரிசுத்தமான் நினைக்காதே, இன்னமும் பரிசுத்தம் அடைய வேண்டும். நீ நீதிமான் எண்ணாதே, இன்னும் நீ நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். ஆகவே இந்த உபத்திரவத்தின் காலம் முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து எல்லா அசுசியும் நீக்கப்பட வேண்டும். சிறிதளவு அசுசி இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாதே. சிந்தித்து பாருங்கள். லூக்கா 21:36 சொல்கிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிற தகுதி பாத்திரமானாய் நீ காணப்பட வேண்டுமானால் நீ முற்றிலும் பரிசுத்தம் கழுவப்பட வேண்டும். You should get purified. Every dirt must be removed. Even the smallest bitterness in your heart should go, that your soul, mind and body be acceptable before the Lord. முடியுமா? இரண்டாவதாக இன்னும் என்ன செய்யப்பட வேண்டும்? Be sanctified. ஆங்கிலத்தில் be sanctified. How to get sanctified? By the blood of the Lamb of God you can get cleansed. Cleansing is possible by the blood of the Calvary. ஆனால் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவராகிய காற்று இப்பொழுது நம்முடைய மத்தியிலே ஊற்றப்பட போகிறது. கலங்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் ஒரு காலத்திலும் தரிசிக்கவும் முடியாது, அவரை ஏன் தொழவே முடியாது. சகலவித அசுசியும் நீங்கிவிட்டதா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? அவள் சொல்லுகிறான், நான் இன்னமும் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன், அவரை போல மாற வேண்டும். அவன் ஒருவன் தான் தைரியமா சொன்னான், நான் இயேசுவை பிரதிபலிக்கிறபடினால் நீங்கள் என்னை பிரதிபலியுங்கள். Be holy as I am holy. தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? ஜூன் மாதத்தில் நாம் மிகுந்த பாரத்தோடு கேட்போம், ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, உண்மை போல நான் இன்னும் மாறல ஆண்டவரே, உண்மை போல மாறல, உண்மை போல இன்னும் மாறல ஆண்டவரே, கதறுங்க. முடிக்கிறேன். கடைசியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை பி பெர்ஃபெக்ட். மத்தேயு 5:48 உங்கள் பிதாவாகிய தேவன் பூரண சற்குணராய் இருப்பதை போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். Am I perfect? Am I perfect? இல்லவே இல்லை. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே மேக் மீ பெர்ஃபெக்ட். உங்களுடைய பிரதர் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவாங்க, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். லார்ட் மேக் மீ லைக் யூ. என்னை உம்மை போல மாற்றும். மூன்றாவதாக பிதாவாகிய தேவனை போல பரிபூர்ணப்பட வேண்டுமே. பரிபூர்ணப்பட
If should I be made perfect, what should I do? அங்குதான் தேவனுடைய கிருபையை பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. தகு லஹன ஷமாக்கலவா மந்தால ரூஹனா லகு கத்துலவா. இப்பொழுது தேவனுடைய கிருபை இறங்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சுத்திகரிப்பு, கழுவப்படுதல், ஆவியானவருடைய பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது அவரை போல மாறுவது, மூன்றாவதாக பிதாவாகிய தேவனுடைய பரிபூரணம். இந்த மூன்றை நீ அடைந்து கொள் என்று ஆண்டு எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை தாழ்மையோடு கேட்கிறேன். முதலாவது, எல்லா அசுசியும் சிறிய சிறிய பாவங்கள், சிறிய பாவங்கள், அதையும் கூட நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சகோதர தினங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் பொழுது உடனே தேவ பிரசன்னம் வரல. என்ன ஆண்டவரே, நீ வாலிபனா இருக்கும் பொழுது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ட, நீ போய் பில்லை கொடுத்த, அவன் உனக்கு நிறைய காசு கொடுத்துட்டான்ல, மீதி காசை அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டு வந்துட்டான்ல. பாருங்கள், எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு அதை உணர்த்தி அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்தேன் என்று சொன்னார். சின்ன காரியம், சில்லறை கொடுக்கும்போது கூட கொடுத்துட்டார். அதை நான் ஒரு முறை ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். ஒரு கண்டக்டர், ஒரு பாஸ்டர் பஸ்ஸில் ஏறினார். இப்போ பார்த்தாலும் நல்ல இல்லையா சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி பணத்தை வாங்கினார். 10 ரூபாய்க்கு 3 ரூபா டிக்கெட்டை கொடுத்தார். 7 ரூபா கொடுக்கறதுக்கு போல வேண்டும் என்றே ஒரு 17 ரூபாய்க்கு கொடுத்துட்டார் அந்த கண்டக்டர். எப்படி தான் பார்க்கலாமே, ஏதோ பெரிய அல்லையா பாஸ்டர் பார்க்குறாருன்னு சொல்லி அவர் எண்ணினார். கண்டக்டர் வேகமாக முன்னா போகிற கூப்பிட்டு, தம்பி வாமா, இப்போ 7 ரூபா தானப்பா கொடுக்கணும், 17 ரூபா கொடுத்துருக்கிறியப்பா. அதை வாங்கினோம். ஐயா, உண்மையாகவே உங்களுடைய கடவுள் பெரியவர் ஐயா, நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீர்கள். பாருங்கள், நம்முடைய அப்பா எப்படி இருக்கிறாரோ நம்ம அப்படி இருக்கிறோமா? முடிக்கிறேன். முதலாவதாக அசுசி நீக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் அல்லது பி சாங்டிஃபை. கடைசியாக கோ டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். பவுல் சொன்னதை போல, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் நானே என்று சொல்லாதபடிக்கு அவரை நோக்கி ஓடுவோம், அவரை போல மாறுவோம். அப்படி மாறினபடினாலே இப்படி மூன்றாவது நடந்தது, பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு பேரை நிரப்பினார். 120 பேரை நிரப்பினார். திருச்சபை பிறந்தது. அதைத்தான் இந்த வாரத்தில் நாங்கள் தியானித்திருக்க வேண்டும். என்றால் இது திருத்துவ திருநாள். ஆகினாலே பரிசுத்த ஆவியானவராகிய மூன்றாவது நபர் இறங்கி வந்தார். வந்து அத்தனை பேரையும் நிரப்பினார். எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். இன்றைக்கு அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு புது பலன். அந்த பெந்தைக்கோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினபடினாலே இப்போது அவர்கள் பல பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். பல பல பாஷைகளை பேசினார்கள். உலகத்தில் எத்தனை பாஷைகள் உண்டோ அத்தனை பாஷைகளை அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதை கேட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் எல்லாம் எத்தனையோ பாஷைகளை பேசுறாங்க. ஆனால் அங்கே கீழே இறங்கி வந்த பொழுது அவர்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர்கள் ஆவியில நிறைய பேசிக்கொண்டே போகிறார்கள். கீழே 3000 ஜனங்கள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னடா அந்த கச்சாத்தான்னு சொல்லி. அந்த 3000 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது தேவனுடைய அக்னி நம்ம இது ஊற்றப்பட வேண்டும். அவருடைய அக்னி ஊற்றப்படும் பொழுது அவருடைய வரங்கள் கிரியை செய்யும். 120 பேரை கொண்டு இன்றைக்கு உலகத்திலே ஏறத்தாழ 8 பில்லியன், அதில் 3.4 பில்லியன் they worship the Lord. காரணம் என்ன? 120 பேர். இன்னைக்கு நாம் ஒருவேளை 40 பேரோ அல்லது 50 பேரோ எழுந்திருக்கிறோம். நம்மை கொண்டு ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போவதற்காக காலம் திறக்கிறது. சீக்கிரமாய் இந்த அரராத் மலையில இறங்குகிற கப்பல் தரையிலே வந்து இறங்கும். இன்றைக்கு நாம் ஜெபித்த ஜெபத்தினாலே எவ்வளவோ மாற்றங்களை காண்கிறோம். ஆனால் சீக்கிரமாக இந்த காற்று வீசினது, தண்ணீர் அப்படியே வற்றி போயிற்று. பூமியில இறங்கினார்கள். இப்பொழுது நோவாவையே கண்ணோக்கினார், நோவாவை ஆசீர்வதித்தார். ஆனால் 9வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவன்
நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். After the deluge, God blessed Noah and his generation. அதுவரைக்கும் நோவாவையே ஆசீர்வதித்தார், நோவாவோடே சஞ்சரித்தார். ஆனால் இந்த ஒரு ஆண்டு அவர்கள் பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தபடினாலே, சிலுவையாகிய பேழைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நடக்க போகிற உன்னதமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் நோவாவின் குமாரரை, அவருடைய சந்தானத்தை ஆசீர்வதித்ததை போல இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. அந்த 3 பேர் மூலமாகத்தான் உலகம் இன்றைக்கு இத்தனை ஜனங்களாய் பெருகி இருக்கிறது. மூன்றே மூன்று குமாரர்கள். இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? அப்படியான இன்றைக்கு இந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி 3 காரியங்கள். முதலாவதாக, எல்லா விதமான அசுசியும் நீங்க. ஆண்டவரே, இந்நிலை காணப்படுகிற ஏதாயினும் உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி தாழ்மையோடு அறிக்கை செய்வீங்களா? உன் சகோதரனோடு உனக்கு ஐக்கியம் இருக்கிறதா? உன் குடும்பத்தாரோடு உனக்கு ஐக்கியம் இருக்கிறதா? இல்ல மனக்கசப்பை வைத்திருக்கிறாய்? உன்னை தேவன் பட்சமாய் கேட்கிறார். சகலவித அசுசி நீக்கப்பட வேண்டும். சகலவித அசுசி நீக்கப்பட வேண்டும். சங்கீதக்காரன் எழுதினான், ஆண்டவர் வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய பாதையில் என்னை நடத்தும் என்று 139 சங்கீத கடைசி 24 வசனம் சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வேதனை உண்டாக்கும் காரியம் உண்டோ என்று என்னை பார்த்து நித்திய பாதையிலே நடத்தும். நீங்களும் நானும் நித்திய பாதையிலே போய்கொண்டிருக்கிறோமா? ஏதாயிலும் சிறிய பாவம் வந்து நமக்கு குறுக்கே நிற்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இது செயல்படுகிற நேரம், சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு உரிய நேரம். ஒரே ஒரு நிமிஷம் உட்கார்ந்திருக்கிற இடத்துல, ஆண்டவரே, இன்னும் இனிலே காணப்படுகிற அசுசி நீங்க வேண்டுமே ஆண்டவரே. இந்த அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களில் கிறிஸ்துவனுடைய விசுவாச பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற நான், முதலாவது என்னை ஆண்டவரே, சகல பாவம் சகல அகல் நீங்க ஆண்டவரே, நீ சுத்திகரியும் ஆண்டவரே. 2வதாக, ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு நிறைவாய்த்தார். நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஐ மஸ்ட் பி sanctified. நீ பரிசுத்தமாக்குங்க. கேட்பீங்களா? ஓ ஹல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். உங்கள் யாவர் மீதும் உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் 3வது நபராக திருத்துவ திருநாளிலே, ஓ கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் அதுதான். உங்களை பரிசுத்தமாக்குவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுங்க. இப்பொழுது ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குவதை உணரப் போகிறீங்க. அதன் விளைவாக தேவாதி தேவனுடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். நீங்கள் பூரணப்படுத்தப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்கு நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். பரிபூர்ணமாக இருக்கிறோமா? பிதாவாய் தெய்வமா நிற்க முடியுமா? 1 யோவான் 1:5 சொல்கிறது, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லையே. சிறிய இருள் இருந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்தில் போணுமே ஆண்டவரே. கேட்பீங்களா? நாம் ஜெபிக்கலாமா? அர்ப்பணிப்போமா? நான் என்னையும் மீண்டும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. 143 சங்கீதம் 10 வசனத்தின்படி, கர்த்தாவே, உமக்கு பிரியவானைகளை செய்ய எனக்கு போதித்தருள். நீரே என் தேவன். கர்த்தாவே, நீர் என் தேவன். உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய என்னை கற்பியும் ஆண்டவரே. ஓகவா மலோகா சோழ கனமாரியா லகுஹந்துரி மக்கள் மாற சத்துலியாக்கம். பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு கூட இணைந்திருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகள் யாவர் மீதும்
வல்லமையோடு இறங்குவீராக, வல்லமையோடு இறங்குவீராக. இது எங்களுடைய பெந்தைக்கோஸ்தே நாள் ஆண்டவரே. Today is our Pentecost, oh God, to get filled, to receive the tongues of fire, to bala maso malo randola nabukala munamara saluri malamasakala kakkulamana sapramana lataraganama நிரப்போவியானவரே, அக்னி மயமான நாவுகள் ஒவ்வொருடைய உதடிலும் வந்து இறங்குவதாக. அவா கத்துலமா தோ பேசுரபானியா லா லகுனா சதுரியா கதா தம்துலா ஹந்தோரக்கனமடியா. இப்பொழுது ஆண்டவரை அக்கினி இறங்குவதை உணர்கிறேன். என்னை நிரப்புகிறீர், என்னை நிரப்புகிறீர், என்னையும் நிரப்புகிறீர், என்னையும் நிரப்பு, என் குடும்பத்தாரை நிரப்புகிறேன், என் பிள்ளைகளை நிரப்புகிறேன். ஆண்டவரை எங்கிருந்தாலும் குடும்பத்தார் யாவர் அக்கினி இறங்குகிறது. அப்படியே ஆண்டவரை அருமையான சகோதர சகோதரி யாவர் மீதும் ஆண்டவரை உலகத்தை கலக்குகிறவர்களாக இவர்களை மாற்றக்கூடிய அபிஷேகம் மேல் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. அக்கினி மயமான நாவுகள் ஆண்டவரை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நம்முடைய வல்லமையை பிரயோஜனப்படுத்துகிற அல்லது பிரயோகப்படுத்துகிற மக்களா எங்களை மாற்றும். எங்களுடைய கடைசி நாட்கள் ஆண்டவரை ஒரு ஓட்டம் எலியாவை போல ஓட, எலியாவை போல ஆண்டவரை நீர் கொடுத்த ஆகாரத்தை வைத்து ஓட கிருபை செய்யும். நீர் கொடுத்த ஆகாரத்தை வைத்து 40 நாட்கள் ஓடினானே, அப்படி ஆண்டவரை அடுத்த 40 ஆண்டுகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள், இந்த வாலிய பிள்ளைகள் யாவரும் ஓடட்டும். ஆண்டவரை உமக்காய் எழுந்து ஓடட்டும். ஒரு ஓட்டம் செய்யும் ஆண்டவரை. அற்புதங்களை அடையாளம் செய்கிற அதிகாரங்களை தந்து அவர்களை ஆசீர்வதி. இந்த குழுவில் எழுந்திருக்கிற ஒருவராகிலும் அவருடைய குடும்பத்தாகிலும் ஒருவராகிலும் ரட்சிப்பின் மகிமை இழக்கவே கூடாது என்று உடைய ஊழியனாக, மூத்த ஊழியனாக ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் உம்மோடு நடக்கிற மாதமாய் மாற்றித்தார். துதிகான மகிமை எடுத்துக்கொள்ளும். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் அனைவர் மீதும், நம்ம குடும்பத்தார் யாவர் மீதும் பிரகாசிக்க பண்ணி நம் கேட்டபடி நம் மீது கிருபையாய் இருக்க கடவர். தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை உங்கள் யாவர் மேலும் பிரசன்னமாக்கி இம்பைக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தின் சகல பாக்கியங்களாலும் உங்களை நிறைத்து பரலோகத்திலே வைத்து அவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை அனுபவிக்கிற வரைக்கும் உங்களை பராமரித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.